காட்டு. நல்லா இருக்கா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அதை விட அது ரொம்ப ரைப்பா நிறைய தேங்காய் இருக்கு. இன்னும் விளையலையாத்தா? விளைஞ்சிருக்க மாதிரி தானே இருக்கு. என்ன பெருமயிலை இப்ப மயில் அவ்வளவு வர்றது இல்லையா? ஒரே ஒரு மயில் தான் கிடைக்குது. பரவாயில்ல. அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. இன்னைக்கு சண்டே. நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மாமாவும் எங்கள் கூட வராங்க. இந்த பாருங்கள், இது வந்து திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனி போகிற வழியில் போயிட்டுருக்கோம். இந்த சர்ச்சு வந்து என்ஜிஓ ஏ காலனியில் சகாய மாதா சர்ச்சுன்னு சொல்லுவோம். அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். இந்த பாருங்க, சர்ச்சு முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிற வழியில் மீன் வாங்கலான்னு போனோம். இந்த பாருங்க, பெரிய நண்டு நல்லா இருந்தது. சரி, இது வாங்கலாமே. இது கிலோ வந்து 500 ரூபா சொன்னாங்க. வாங்கினோம். மீனும் இருந்தது. மீனுமே நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருந்தது. பிளாக் பாம்ஃபர்ட் நல்லா இருந்தது. ஆனால் விலை கூட சொன்னார். நாங்கள் வந்து நண்டு மட்டும்தான் வாங்கினோம். இந்த பாருங்கள், வடை வாங்கி சாப்பிட்டோம். இதில் அப்புறம் தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதான் எங்கள் தோட்டம். மாமாவும் வந்தாங்க, பிள்ளைங்களும் எல்லாரும். நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கேட்ச் பண்ணா வாட்டர் வெடிச்சு தண்ணி மொத்தம் சூப்பர் டேஸ்ட். இல்லடா இதாடாப்ல இல்லடே, யானை இது யானையை நாசம் பண்ணிட்டாங்க. இந்த மரத்துல அடிப்பொலி சாதனம் கீழே பிடிக்கும் போது கேட்ச் பண்ணலாம். கேல்வனைஸ் ஸ்கொயர் ஸ்டீல் சிஸ்டம். என்ன செடி தான் அது? இது மாதிரி பூ, சோத்த பூ, ரெட் பூ. இல்லை, இன்னொரு பூ தந்தாங்கல்ல தான், சீடு. அது வேறையா? அது சீடு. அது இதில் சீடு. பாவைக்கெல்லாம் பழுத்துட்டு பாருங்க. ஐயோ, பறிச்சுருக்கலாம். நம்ம ஃபுல்லாக பழுத்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சுமாராக ஏன் வேண்டாமாடா? அங்க நிறைய இருந்தது தான். இந்த பாருங்க, இந்த வரப்புல வைக்கிற செடி எல்லாம் வந்து அத்தனோட தம்பி வீட்டில் நிறைய செடி வளர்க்குறாங்க. அவங்க நிறைய பூக்கள், அப்புறம் குரோட்டன்ஸு, அது கேரளாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்தது அந்த செடிகள்லாம். நாங்களும் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இனி வந்து இந்த இதில் வந்து பூக்கள் வரும், பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போம். மாமா வந்து கார்லேருந்து இறங்கலை நாங்கள். அப்புறம் நாங்கள் இங்கேயே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, அப்புறம் பிள்ளைங்க வந்து வெளியில் உட்காருங்க தாத்தான்னு சொல்லி உட்கார வச்சாங்க. அப்புறம் நாங்கள் பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்தது.
எத்தனை தென்னை இருக்குது? இது எத்தனை தென்னை இருக்கு? 2, 4, 6, 8, 10. ஒரு இதில் 10. 50 60 நினைக்கிறேன். 64 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாமரம் பத்தியா? இந்த செருப்பு போட்டு இதில் நடக்கக்கூடாது. மாமரத்தில் பூவை பாருங்க, கொஞ்சம் தான் வந்திருக்கு. நமக்கு மே மாதம் நல்ல காய் நிறைய வரும். இது இந்த மரத்தில் உள்ள காய் நல்லாவும் இருக்கும். இந்த பாருங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இந்த பாருங்க, இந்த தென்னையில் நிறைய தேங்காய் இருக்கு. இன்னும் விளையலையாத்தான், விளைஞ்சிருக்க மாதிரி தானே இருக்கு. என்ன எறும்பு இருக்கா நிறைய, அதனால ஏற முடியலையா? அதான் மயில் இறகு கிடக்குங்க தோட்டத்துல, நிறைய மயில் வரும். இந்த பாருங்க, மயில் இறகு நிறைய கிடக்கும். நான் உங்களுக்கு வேற இருந்தா எடுத்துக்காட்டு. சூப்பரா இருக்குல்ல. தோண்டி போட்டு இதுல வந்து பைப்பு, பெரிய பைப்பு போட்டு ஒவ்வொரு தென்னைக்கும் வந்து ட்ரிப் இரிகேஷன், அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம்ல, அது வரப்போகுது ஒவ்வொரு தென்னைக்கும். அப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக அந்த தென்னைக்கு கரெக்டாக தண்ணி போய் சேரும். அதனால நாங்கள் அதை போடலான்ட்டு இருக்கோம். அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. அந்த சைடு தென்னை போட்டிருக்கோம், அதுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இந்த தோண்டியிருக்காங்க பாருங்க. இனி இந்த வேலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பழைய தென்னை. ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும்ல தான், 15 இயர்ஸ் இருக்குமா. தோட்டத்தில் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மரத்துலேயே பார்த்துட்டு இருக்கோம். எந்த மரத்துலேருந்து இளநீ எடுக்கலாம், அதாவது இளநீ மரத்தில் ஏறி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா பையன் வந்து கம்பை வச்சு பறிச்சிடலாம் அப்படின்னா, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அதனால இது நல்லா இருக்கு. இங்கேயும் நீங்கள் வந்து பூ வச்சிங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். இதில் மண்ணு போடணுமா? இந்த மண்ணு வளராதுங்கீங்களோ? நல்ல மண்ணு போடணுமா அல்லது? சரி சரி சரி. இப்போ மயில் அவ்வளோ வர்றது இல்லையா? ஒரே ஒரு மயில் தான் கிடைக்குது, வேற இல்லையா? இந்த பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. இருக்குடா, தண்ணி இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு தண்ணி? பரவாயில்ல, அந்த இளநீக்குள்ள டேஸ்ட் இல்லை, பரவாயில்லாம இருக்குண்ணா. ஐயோ, கீழே விழுதுறதுனால வெடிக்குதா? அது என்னடா அவ்வளோ சாஃப்டா இருக்கா? அப்போ அது தேங்காய் இருக்கா? அப்போ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது விழுந்தா ஒன்றும் செய்யாதாடா? ஐயோ, இப்படிதான் இருக்குமாடா? இது பாருங்க, நல்லா இருக்கா பாருங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் இதாகணும்டா, விளையணும்டா.
ஐயா ஃபோனு ஏன் ஃபோனு அம்மாவா இருக்கும். டேஸ்டா இருக்கா மாமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த இதுல எப்படி இருக்கு பாரு. நீ கேட்ச் பண்ணீங்களா? என்னப்ல? கேட்ச் பண்ணீங்களா? அந்த மரத்துல இருந்து கொள்ளலாம். அதாப்ல. அந்த மரத்துல இருந்தாடா பறிச்சே? அது 4 இலை எடுத்துட்டோம். அந்த தென்னை கிட்ட எடுத்துட்டோம். யாரு கத்திய குத்தி வச்சிருக்கு? யாருடா குத்தி வச்சிருக்கா? கத்தி குத்தி வச்சிருக்கேன் அந்த இதுல. தலையில விழுந்து பாத்துக்கோ. அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் உன் தலையில. அப்படியே விழுது மேலே. கொண்டா ஒரு செகண்ட் அதுக்கு ஒரு மேலே விழுங்க. அவ பாருங்க. காதல் மனம் பிறங்க வந்தார் அன்னையடா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இருந்தாள் உன்னையடா. அடிப்படை பாட்டு. சரி. காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னை. மீன் லைட்டா பார்த்துட்டு வரேன்டா. இப்போ பாருங்க தோட்டத்து கிணத்துல நிறைய மீன் வளர்க்குறோம். ஆனால் அந்த கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி நிறைய மழை வந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்து மீனெல்லாம் அப்படியே வெளியில் வந்து அது ஓடி போயிட்டு நிறைய செத்தும் போயிருந்தது. இப்போவும் கொஞ்சம் மீன் கிடக்குது. போன தடவை நாங்கள் வீடியோ கூட போட்டிருந்துருப்போம். அந்த மீனை எடுத்து நாங்கள் பிடிச்சி கறி வச்சு சாப்பிட்டோம். எத்தனை தென்னை இருந்தது? 6 இருந்ததா? பிள்ளைங்க வந்து புளி பறிக்கணும், புளி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு அப்போ புளியை பறிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த மரத்துல எடா புளி நல்லா இருக்கும். பச்சையா இருந்தா டேஸ்ட் இருக்காடா, அவருக்கு தெரியும் நல்ல. இந்த மரத்துல நிறைய பூ இருக்கு. இது கிளிமூக்கு மாங்கான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மரங்களில் இந்த மரம் அந்த பையன் போகிறான் பாருங்கள். இந்த மரத்தில் உள்ள புளி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லா பழுக்காமலும் இருக்கணும், அதே மாதிரி காயாகவும் இல்லாமல் நல்ல நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட்ருப்போம் புளி. இப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து அது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நம்ம தோட்டத்திலே பறித்து சாப்பிடும் போது இன்னும் நமக்கு ஒரு சந்தோஷம்தான்.
ரொம்பவும் பழுத்திருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது. அப்படி பழம் கொடுங்க. அதானடா நீ பறிச்சிருக்குது? பார்த்தீங்களா, இந்த மாமரத்தில் நிறைய பூவும் காயும் இருக்குது. இன்னும் ஒரு 2 monthஸில் நல்லா காய்ச்சிரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், புளிய மரம். இதுலேயும் நிறைய புளியங்காய் இருக்குது, இன்னும் பழுக்கலை. இந்த மரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாக மாங்காய் வந்துட்டு இதில் மட்டும் தெரியலை. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா? இது என்ன மாங்காய் தெரியல, எனக்கு பேர் தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாங்காவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன வருஷம் சாப்பிட்டேன். நிறைய காய்ச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்களா, மாங்காய் சூப்பராக இருக்குது. இது பெருசு, இதை விட நல்ல பெருசாகும். பழுக்கும் போது நல்லாயிருக்கும். அந்த சைடு நெல்லி போட்டிருக்கோம். ஒரு 100 நெல்லி வச்சுருக்கோம். அந்த நெல்லிக்கு வந்து இப்போது அதாவது சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன், அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. வாங்க அந்த நெல்லி எப்படி சொட்டு நீர் பாசனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது, நாங்கள் கிளம்பணும். இப்போ அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மாமரத்தில் ஒன்றுமே வரல, பூவும் வரல, ஒன்றும் வரல. சில மரத்தில் நல்லா சீக்கிரமாகவே பூ வந்து காயும் காய்ச்சிருது. இது சண்டே, அதனால் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு நேராக தோட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் வீட்டுக்கு போகணும். அதனால நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கோம் எல்லாருமே. ஒயிட் ட்ரெஸ்ஸு அழுக்காயிராம. இது பார்த்தீங்களா, இதுதான் நெல்லிக்காய் மரம். இதுக்கு தான் ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் நமக்கு கரெக்டாக தண்ணி விழும் போது வேஸ்ட் ஆகாது. அதனால அதை பண்ண போகிறோம். பக்கத்தில் வாழை வச்சுருக்கோம். இந்த வாழை ஆமாம், ஒவ்வொரு நெல்லிக்கும் பக்கத்தில் நாங்கள் வந்து வாழை வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, அந்த ஒன்று இருக்குது. இந்த தேக்கெல்லாம் வெட்டி தூர விடணுமா தான்? ஆமாம், பார்த்தீங்களா, வேலை நடந்துட்டுருக்கு. இது அது செடியோட வித்து வந்துருங்க. இல்லை அதே செடியா இல்லை வேற செடியா? அது இல்லை, அந்த செடியோட பேர் என்னத்தான்? செடி தெரியல. கேட்டுங்க. இது பாருங்க, புளி பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா? இந்த கலர்ல காட்டு, நல்லா இருக்கா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அதை விட ரொம்ப ரைப்பா இருக்கு. அண்ணா வரலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.